Hi everyone. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் 9 கெமிஸ்ட்ரி மேட்டர் அரவுண்ட் us அப்படின்ற சாப்டருடைய முதல் டாபிக்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷனை பத்தி நம்ம டீடைல்டா நம்ம பேசியிருந்தோம். இப்போ எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். 8th ஸ்டாண்டர்ட்ல இந்த எலிமெண்ட்ஸுக்கு நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் இங்கேயும் நம்ம பேச போறோம். ராபர்ட் பாயில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சப்ஸ்டன்ஸை பிரிக்கவே முடியாது, இல்ல அந்த சப்ஸ்டன்ஸை உடைக்கவே முடியாது அப்படின்னா அதை தான் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அலுமினியம் இருக்கு அப்படின்னா அது அலுமினியம் தான். அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அது அலுமினியம் மட்டும்தான். ஸோ அதை வந்து நம்ம பிரேக் பண்ண முடியாது. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ்ல எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எலிமெண்ட்ஸ் தான் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு டெக்ஸ்ட் புக்ல ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க நம்மளுடைய மியூசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சரிகமா அப்படி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த நோட்ஸை வச்சு தான் நம்ம கம்ப்ளீட் மியூசிக் சிஸ்டமே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இங்கே நம்ம பேச போறோம். அப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த ஏபிசிடி ஆல்பபெட்ஸை தான் நம்ம வந்து இப்போ வேர்ட்ஸாவோ இல்லை சென்டென்ஸாவோ மேக் பண்றோம். அப்போ அந்த இடத்துல ஆல்பபெட்ஸ் ஒரு பேசிக்கான ஒரு எலிமெண்ட்ஸ் மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கும். அதை தான் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த எலிமெண்ட்ஸை cannot be broken. அதை வந்து பிரிச்செடுக்க முடியாது, உடைக்கவும் முடியாது. ஒரே ஒரு ஆட்டம்னால உருவாக்கப்பட்டது தான் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்கக்கூடிய சேர் ஆகட்டும், ஸ்டோன் ஆகட்டும், இந்த கேமராவாகட்டும், ஏன் நானே ஆகட்டுமே, காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் நம்ம எல்லாருமே. அப்போ அந்த எலிமெண்ட்ஸ்ன்றது ஒன்று மட்டும்தான், மாறவே மாறாது. அப்போ இந்த எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கீ பாயிண்ட் மாதிரி சொல்லணும் சார் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எலிமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேட் ஆஃப் ஒன்லி ஒன் ஆட்டம். மேட் ஆஃப் ஒன்லி ஒன் ஆட்டம், அதாவது ஒரே ஆட்டம்னால உருவாக்கப்பட்டது. இப்போ அலுமினியம்னா அலுமினியம் ஆட்டம் மட்டும்தான் த்ரூ அவுட் இருக்கும். இப்போ கோல்டு எடுத்தோன்னா கோல்டு மட்டும்தான் த்ரூ அவுட் இருக்கும், அதில் மிக்சர்லாம் பண்ண முடியாது. ஸோ அது ஒரே ஒரு ஆட்டம்னால உருவாக்கப்பட்ட, ஒரே டைப் ஆஃப் ஆட்டம்னால உருவாக்கப்பட்டது தான் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லிஸ்டட் இன் பீரியாடிக் டேபிள்ல இருக்கும். எல்லா எலிமெண்ட்ஸும் பீரியாடிக் டேபிள்ல அழகாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? பீரியாடிக் டேபிள்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இட் கேன் நாட் பி பிரேக்கன் ஆர் இட் கேன் நாட் பி புரோக்கன். ரைட்? அது அதுவாக தான் இருக்க முடியும், ஆட்டமை பிரிச்சு எடுக்க முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம், லிஸ்டட் இன் பீரியாடிக் டேபிள், cannot be broken into simpler compounds, right? or simpler elements. இதை வந்து பிரேக் பண்ண முடியாது. சிம்பிளர் எலிமெண்ட்ஸா என்ன ப்ராசஸாக இருந்தாலும் சரி, அது வந்து ஃபிசிக்கல் மெத்தடாக இருந்தாலும் சரி, இல்லை கெமிக்கல் மெத்தடாக இருந்தாலும் சரி, இட் cannot be broken, right? இட் cannot be broken. அது அதே ஆட்டமாக தான் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்றத இங்கே நம்ம பதிவு பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். நம்ம லோவர் கிளாஸஸ்ல படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? எலிமெண்ட்ஸ் அப்படின்றத வந்து ஒரு 3 டைப்ல நமக்கு வந்து பிரித்து சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? ஒன்று வந்து மெட்டல்ஸ், எலிமெண்ட்ஸ் வந்து மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் நான் மெட்டல் அப்படின்னு ஒன்று பிரித்து சொல்லியிருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ரைட்? மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் தென் மெட்டலாய்ட்ஸ். அப்போ மெட்டல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங், ஹார்டு, ரிஜிடாக இருக்கும். அப்போ இந்த மெட்டல்ஸை நம்ம எப்படி சொல்லலாம்? நம்ம பார்த்தாவே நமக்கு தெரியும் அது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் இல்லையா? மெட்டல்ஸ் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்? ஷைனிங்காக இருக்கும். மெட்டல்ஸ் வந்து ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். ரைட்டா? மெட்டல்ஸ் வந்து ஷைனிங்காகவும் இருக்கும், ஹார்டாகவும் இருக்கும் சம்டைம்ஸ் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா குட் கண்டக்டர் ஆஃப், ரைட், குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிக்கும் ஹீட்டுக்கும் ரொம்ப ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஹீட்டும் எலக்ட்ரிசிட்டியும் எதில்? மெட்டல்ஸில்.
மெட்டல்ஸில் மெட்டல்ஸ், ரைட்? இது நான் மெட்டல்ஸ், அது மெட்டலாய்ட்ஸ். இதெல்லாம் நமக்கு வந்து இந்த மெட்டலில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் நம்ம படிச்சிருப்போம் மேலபிலிட்டி, ரைட்? மேலபிள். அடுத்து நம்ம என்ன பார்த்தப்போ டக்டில் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். டக்டில் ஆர் டக்டைல் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஸோ மேலபிலிட்டி அப்படின்னா நம்ம ஷீட்ஸாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம தகரம்லாம் பார்க்குறோம்ல நம்ம வீட்டில், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் தான், அதை ஷீட்ஸை கன்வெர்ட் பண்ணலாம். அது மேலபிலிட்டி, ரைட்? டக்டிலிட்டி, ஒயரை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்போம், ரைட்? சாரி, காலம், ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷீட்ஸாக உருவாக்குறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒயராக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மெட்டல்ஸ் எல்லாம் ஒயர் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒயராகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இது எல்லாம் பேசிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த நான் மெட்டல். நான் மெட்டல் பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கும், பார்த்தாவே ஒரு டல்ல ஷைனிங்காகவே இருக்காது நான் மெட்டல்ஸ் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டும் கூட, சம்டைம்ஸ் இது ஹார்டாகவும் இருக்குது, ரைட்? ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ரெண்டுமே ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். கம்பேரபிளி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, என்னது? நான் மெட்டல்ஸ் எல்லாமே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலபிலிட்டி. மேலபிலிட்டி வந்து இதெல்லாம் கிடையாது, நமக்கு வந்து சாலிடு, லிக்விடு அந்த மாதிரி தான் இருக்கு, ரைட்? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஈஸியாக உடைச்சிடலாம். அப்போ இது பிரிட்டில் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், ஈஸியாக உடஞ்சி போயிடும், ரைட்? இது எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நமக்கு இன்னும் அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். அப்போது இதுக்கு மெட்டல்ஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், அயன் இல்லை ஃபெரஸ், காப்பர் இல்லை கோல்டு, மெர்க்குரி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். வேறஸ் நம்ம நான் மெட்டல்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் மெட்டல்ஸ் வந்து நமக்கு வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இதில் நான் மெட்டல்ஸில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can say oxygen, right? It's a non-metal. And we can also say carbon, which is a non-metal. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நான் மெட்டலில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். Whereas when you compare metalloids, metalloids அப்படின்றது வந்து it is combination of metal plus non-metal. இந்த மெட்டல்னாலையும் நான் மெட்டலையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா you get metalloids. ஸோ இந்த ரெண்டு பிட்வீன் கேரக்டரிஸ்டிக்ஸில் அது இருக்கும். அப்போ இதுக்கு என்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can go for silicon, germanium, boron, arsenic. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெட்டலாய்ட்ஸில் வரக்கூடிய ஒரு விஷயம். அது மெட்டலாகவும் ஆக்ட் ஆகும், நான் மெட்டலாகவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து நான் மெட்டல், இது மெட்டல்ஸு, இது எல்லாமே மெட்டலாய்ட்ஸு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒற்றுமை, நம்ம முன்னாடியே பேசின மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ சல்ஃபர் எல்லாமே சேர்த்து தான், ரைட்? நான் மெட்டல்ஸில் சல்ஃபர் கூட we can add, ரைட்? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பீரியாடிக் டேபிள்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், எலிமெண்ட்ஸ் வந்து லிஸ்டட் இன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு, ரைட்? பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தால் தான் நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம பார்க்குறது இல்லை, நானுமே வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான். பட் எலிமெண்ட்ஸ்ன்றது ஒன்று மட்டும்தான், ஒரு ஆட்டம்னால உருவாக்கப்பட்டது. நமக்கு டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க, என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு அலுமினியமாக தான் நம்ம வச்சிருக்க முடியுமே தவிர மாற்ற முடியாது. பட் ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சு அலுமினியம் பேஸாகவே நம்ம மாற்றலாம். அலுமினியம் நைட்ரேட், அலுமினியம் சல்ஃபேட், இந்த மாதிரி அலுமினியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லி அலுமினியம் பேஸ்லேயே தான் நம்ம மாற்ற முடியுமே தவிர அந்த அலுமினியமை என்டையராக மாற்றவே முடியாது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அப்போ சிம்பிளாக சொல்லுங்கள் சார், எலிமெண்ட்ஸ்னா என்ன? எலிமெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் ஆட்டம்னால உருவாக்கப்பட்டது, லிஸ்டட் இன் பீரியாடிக் டேபிள்ஸ். அதை உடைக்க முடியாது, cannot be broken down into simpler compounds by physical or chemical reactions இல்லை மெத்தட்ஸ். இதுதான் எலிமெண்ட்ஸினுடைய பேசிக் திங். அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் with a smile.